மரணத்தை பற்றி அதிகம் பேசப்படுவதை நாம் கேட்கிறோம். அதுதான் உண்மை. மரணத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டே ஆக வேண்டும். ஒரு மனிதனுடைய ஓர் இரவும் ஒரு மனிதனுடைய ஓர் பகலும் கழியக்கூடாது அவன் மரணத்தை பற்றி நினைக்காமல். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத், அடியோடு உலக ஆசைகளை தகர்க்கக்கூடிய ஹாதிமுல் லذாத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஹாதிமுல் லذாத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அல் மௌத், மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். அதுவே உலக ஆசைகளை அடியோடு தகர்த்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரணம் அதிகமாக நினைவு கூறப்பட்டே ஆக வேண்டும். அதுதான் எம்முடைய உண்மையான வாழ்வின் துவக்கம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய நாளுக்கு தான். யாரும் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழவில்லை, வாழ முடியாது. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹுவையே வணங்கக்கூடிய நல்லவராக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர் படித்தவராக படிக்காதவராக, ஏழையாக பணக்காரராக, அரசராக அமைச்சராக மந்திரியாக யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த மரணத்தை சந்தித்தே தீருவார்கள். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். குல்லு நஃப்ஸ், படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அந்த கண்ணியம் பொருந்தி அந்த ரப்புடைய முகத்தை தவிர, அவனை தவிர எல்லாம் அழியும், எல்லாம் மரணிக்கும். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தை வைத்தே இருக்கிறான். நானும் மரணிப்பேன், நீங்களும் மரணிப்பீர்கள். என் மரண செய்தி இந்த உலகத்திலே பகிரப்படும், உங்கள் மரண செய்தி உலகத்திலே பகிரப்படும். அதுவும் இந்த காலம் மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று மௌத்துல் ஃபஜ்அ, திடீர் மரணம். உறங்குவார், காலை எழுந்திருக்க மாட்டார், விளையாடி கொண்டிருப்பார், திடீரென்று நெஞ்சை பிடிப்பார், மரணித்து